தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்கள் ஆசையோடு வாக்களித்து வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பெரும்பான்மையுடன் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வர வேண்டும். அப்படி வருவதற்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், தாய்மார்களையும், சகோதரர்களையும், இளைஞர்களையும், அனைவரையும் நேரில் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அவரும் கருத்து சொல்லி வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது போற்றதற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் பேருரையாற்றுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி மிக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாநில உறுப்பினர், கழக கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் தம்பித்துறை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு முருகன் அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு சண்முகம் அவர்களே, திரு கிருஷ்ணன் அவர்களே, திரு சுப்பிரமணியம் அவர்களே, திரு ஆர் சீனிவாசன் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு ராஜா அவர்களே, திரு கோவிந்தராஜ் அவர்களே, திரு பட்டாபி அவர்களே, திரு பெருமாள் அவர்களே, திரு பாலப்பன் அவர்களே, திரு சசி அவர்களே, மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே, மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம்முடைய கூட்டணியில் ஐக்கிய வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாயி தோழர்களே, வியாபாரிகளே, தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கேயே இவ்வளவு மக்கள் வெள்ளம் என்று சொன்னா இதற்காக இந்த தொகுதி சார்பாக மிக பிரம்மாண்டமான அடுத்த கூட்டம் நடக்குது. இந்த ராயக்கோட்டை பகுதி அப்படியே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். நம்முடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு ஒரு திருமமுனை. 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தொகுதி வேப்பனவல்லி தொகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நீங்க பாத்தீங்கன்னா இங்க மலர்கள் அதிகமா உற்பத்தி செய்கின்ற பகுதி, அதோட பழங்கள் காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற பகுதி. இந்த இரண்டு தொழிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிமுக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இதற்காக உதவி செஞ்ச அரசு அதிமுக அரசு. இங்க வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி இந்தோ இஸ்ரோ கொய்மலர்கள் சாகுபடி பயிற்சி மையம் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் இங்க தான் உருவாக்கி கொடுத்தோம். இன்றைக்கு இந்த மலர்களில் விற்கிறதுக்கு ஒசூர்ல பிரம்மாண்டமான மலர் அங்கே சர்வதேச மலர் ஏலம் மையம் ஒண்ணு அதிமுக ஆட்சியில அண்ணன் KP அவர்களும் அறிவிச்சவர் மாவட்ட செயலாளர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க பிரமாணம் 20 கோடியில கட்டி கொடுத்தோம். இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற நம்முடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும். நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மலர்கள் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்க போய் விற்பனை செய்யக்கூடிய அவல நிலையை மாற்றி இவர்கள் மரியாதைக்கு அண்ணன் KP அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த பகுதியில ஒசூர் பகுதியில 20 கோடி மதிப்பில் சர்வதேச ஏல மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே பூட்டி கிடக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல. அதை திறந்து அங்கே சர்வதேச இருக்கிற ஏல மையத்தை நடத்துகின்ற பொழுது பல்வேறு பகுதியிலிருந்து வியாபாரிகள் வந்து அந்த மலரை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆனா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு நியாயமான விலையிலே இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம். அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம். இப்பொழுது அதில் அப்படி இல்லாத ஒரு சூழல் ஷிப்ட் முறை இப்போட மின் மோட்டருக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்றைக்கு மின்சாரத்தை இன்றைக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க. அப்படி பகல் நேரத்தில் மும்முனை மின்சாரம் இருந்தால்தான் அந்த வேளாண் பணி சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இரவு நேரத்தில் அந்த மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு ஷிப்ட் முறையில் அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயம் பாதிக்கப்படுவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 24 hours 24 மணி நேரம் விவசாயிக்கு மின் மோட்டரை இயக்கலாம். அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. அந்த குட்டை ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை உயரச் செய்து கோடை காலத்தில் விவசாயிக்கு தேவை நீர் நிலத்தடி நீர் உயர்ந்தது. அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க. அந்த விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 12,000
100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவுகளே தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு. ஒரே ஐந்தாண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் அந்த வறட்சியால் சேதமடைந்தது. அதையெல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விளைச்சல் அதிகமா இருக்குது. மா நிறைய விவசாயிகள் பயிரிடுறாங்க. இன்னைக்கு கடந்த ஆண்டு இந்த மாம்பழம் கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. பல முறை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் KP அவர்களும் மாவட்ட செயலாளர் முன்னிருந்து, அதேபோல கொல்லிப்புறச்சாளர் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம். அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தருவார். அதே போல 1 கிலோ மாம்பழம் 13 ரூபா அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இரவு பகல் பாராமல் உழைத்து அதனால விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள், அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க. அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அதிமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை கண்டுகொள்வதில்லை. ஆக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த பகுதியில் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, அதை விட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதேபோல ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தோம். அம்மா 2 சக்கர வாகனம் கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல, இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க. அற்புதமான காங்கிரீட் வீடு. அந்த வீடு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதைவிட மலைவாழ் மக்களுக்கும், இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் எங்கெல்லாம் வீட்டு மனையே இல்லைனாங்க அதிமுக அரசாங்கம் வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகள். ஆகவே ஏழைகளை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, இது முழுக்க முழுக்க அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி. இந்த கட்சி உங்களுடைய கட்சி. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிகின்ற அரசு அதிமுக அரசாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தரமான சேலை, அழகான சேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்லி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை
மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சரித்திர நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.